பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை போய் பார்க்கறதுன்றது அது சரியில்லை. அரசியலில் நீங்கள் அவங்க அரசியலை விமர்சிக்கலாம். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது அரசியல் நோக்கத்துக்காக ப்ளோ அப் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய அந்த விவாகரத்து இஷ்யூவெல்லாம் இப்படி தான் கார்டு போட்டுட்டு இருந்ததா, நொடிக்கு நொடி அந்த அஃபிடவிட் பெட்டிஷன் எடுத்து இப்படி தான் வரிக்கு வரி டீ கோட் பண்ணாங்களா? சரி, இது ஒரு அற்பத்தனங்க, அரசியலுக்காக நடத்துகிற அற்பத்தனம். நிறைய டிவோர்ஸ் நடந்துருக்குங்க. அதனால் இது ஒன்றும் புதுமை அல்ல. நான் சினி ஃபிகர்ஸே டைவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தனுஷை விட்டுட்டேன் நான். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது அரசியல் நோக்கத்துக்காக ப்ளோ அப் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய அந்த விவாகரத்து இஷ்யூவெல்லாம் இப்படி தான் நியூஸ் கார்டு போட்டுட்டு இருந்ததா, நொடிக்கு நொடி அந்த அஃபிடவிட் பெட்டிஷன் எடுத்து இப்படி தான் வரிக்கு வரி டீ கோட் பண்ணாங்களா? சரி, இது ஒரு அற்பத்தனங்க, அரசியலுக்காக நடத்துகிற அற்பத்தனம். இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, டைமு கூட பாருங்கள். நீங்கள் டிசம்பர் மாதம் அவங்க திருமதி சங்கீதா கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த அப்ளிகேஷனில். ஆனால் அது பிப்ரவரி 24 தான் கோர்ட்டுக்கு வருது, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு. ஏன் டிசம்பர் ஜனவரிலாம் அப்படியே வச்சுருக்காங்க? 2 மாதம் 3 மாதம் டைமிங்கா? என்ன மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்களா? ஸோ தேர் இஸ் ஏ டிலே, வாண்டட் டிலே இருந்திருக்குது ஆன் த பார்ட் ஆஃப் சம் ஒன். அடுத்தது கோர்ட்டில் சப்மிட் பண்ணி 3 நாள் கழித்து அது அப்படியே தான் சொல்கிறாங்க. யார் வெளியே விட்டாங்கன்றதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாதுனாலும் கோர்ட்டில் வந்த பிறகு அது வெளியே வந்திருக்குது. கோர்ட்லேருந்து எடுத்தாங்களா இல்லை எந்த மனுதாரரோ அதை அவங்களே விட்டுட்டாங்களா தெரியாது. இப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் இல்லாமல் எதுவுமே அதாவது காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதுன்னுவாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே அரசியல் தாங்க. இங்கே எல்லாமே அரசியல் தான். இன்றைக்கி தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்க பல அரசியல் தலைவர்களுடைய தனி மனித வாழ்க்கை ரொம்ப மோசம். அதனால் இது நம்ம பேசாமல் இருப்பது நல்லது. ஆனால் இதை ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, பெண்கள் வாக்குகளை கவர்வது, பெண்கள்கிட்ட திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற அபரிமிதமான செல்வாக்கு, கட்டிங் அக்ராஸ் த ஏஜ், சின்ன பொண்ணுலேருந்து வயசான அம்மா வரைக்கும் தம்பி விஜய், அண்ணன் விஜய் இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது செக்மெண்ட் விமன் ஆஸ் விமன் எல்லாருமே விஜய்கிட்ட போனால் அப்புறம் நாங்கள் எப்படி ஜெயிப்போம்? கிவன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இன்றைக்கி 5,67,00,000 டோட்டல் ஓட்டர்ஸ் ஆஃப்டர் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் 2,77,00,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெண்கள் 2,89,00,000 இருக்காங்க. ஸோ ஆண்களை விட 12 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஓவர்வெல்மிங்லி மெஜாரிட்டி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பெண்கள் டிசிசிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க, தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் விலாவரியாக உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த டேட்டாவை 234 சட்டமன்ற தொகுதியில் வெறும் 15 சட்டமன்ற தொகுதியில் தான் ஆண்கள் தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. வெறும் 15ல் 219 தொகுதியில் பெண்கள் தான் டிசிசிவ் ஃபேக்டராக இருக்காங்க.